ஹாய் buddies, this is நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தி க்ளோரியோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். யூச்சியை நல்லா அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் தொங்க விட்ருப்பாங்க. அவனோட அம்மா அப்பா எல்லா ஃபேமிலி மெம்பரும் அங்கே தான் இருப்பாங்க. கரெக்டாக டைம் வந்தோடனே யூச்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் யூச்சியை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதெல்லாத்தையும் நம்ம ஃபூயின்ஷி பார்த்துட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் நல்ல கலவரம் நடக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். யூச்சி வீட்டில் கண்ணை திறந்து பார்ப்பான். பயப்படாதப்பா, நானும் உன்னோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அம்மா யூச்சிங்க எங்கம்மா அப்படின்னு யூச்சி கேட்பான். அவள் ப்ரேயர் ஹாலில் நீடுன்னு போட்டிருக்கா, அவளை பற்றி நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்பா நடந்த எல்லாத்துக்கான ஜோவாங்க தான், அவள் தான் என் மேலே பழி போட்டிருக்கா அப்படின்னு யூச்சி சொல்லுவான். என் மேலே பழி போடுறதே நீ வேலையை வச்சிருப்ப போல அப்படின்னு ஜோவாங்க அங்கே வந்துடுவா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இங்கே வந்திருப்ப அப்படின்னு யூச்சி கேட்பான். நான் என்ன தப்பு பண்ணேன் இங்கே வர பயப்படுறதுக்கு அப்படின்னு ஜுவாங் சொல்வா. பரீட்சை நடக்கிறதுக்கு முதல் நாள் நீ தானே என்னோடய ரூமுக்கு வந்த அப்படின்னு யூச்சி கேட்பான். என்ன மாதிரி சொல்கிறான் இவன் அப்படின்னு ஜூஹாங்கோட அப்பா கேட்பாரு. அப்போ என்ன நடந்திருக்கும்னா, யூச்சி நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ ஜூஹாங் வந்து யூச்சியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். ஆனால் யூச்சி அதை அப்செட் பண்ணிக்க மாட்டான். ஜுவாங் அங்கேருந்து போயிருப்பான். நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக தான் யூச்சி ரூமுக்கு போனேன், ஆனால் அவன் அதை அப்செட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் நான் அங்கே வந்தேன்னு சொல்கிறது என்ன மாயாஜலமாக எனக்கு தெரியும் அப்படின்னு ஜுவாங் கேட்பா. இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னு யூச்சி சொல்லுவான். அப்பா நான் சொல்கிறத நம்பாட்டினா மெய்டை கூப்பிட்டு வேணால் கேளுங்க அப்படின்னு ஜுவாங் சொல்வா. சரி அதெல்லாத்தையும் விடு, அன்றைக்கி நைட்டு குடிகாரங்களை வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணலை, அது நீ தானே அப்படின்னு யூச்சி கேட்பான். அன்றைக்கி நீ என்ன பண்ண, யூவை என் கூட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவனுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கிற பின்னா என்னை சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னால் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நீ என் மேலே பழி போடுற அப்படின்னு ஜுவாங் கேட்பான். பொய் சொல்கிறா, அவள் சொல்கிறத யாருமே நம்பாதீங்க அப்படின்னு யூச்சி சொல்லுவான். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே கேபிட்டலுக்கு வந்தப்போ உன்னோட என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை திருடி மாட்டிக்கிட்டேன், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், அதனால நம்ம குடும்பம் மானமே உன்னால் போச்சு அப்படின்னு ஜுவாங் சொல்வா. யூச்சிக்கு வந்து கடுப்பாயிரும். உனக்கு ஜுவாங்கோட கழுத்தை பிடிச்சி நீ சாவடி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் யூச்சியோட அப்பா பார்த்துட்டு அவனை கீழே தள்ளி விட்டுருவார். உன்னை மாதிரி ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம்டா, இப்படி வந்து வாச்சிருக்கி அப்படின்னு அவங்க அப்பா திட்டிகிட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்னை பிடிக்கல, நான் அப்போ இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு யூச்சி அங்கேருந்து கிளம்பலான்னு போவான். ஆனால் மயங்கி கீழே விழுந்துருவான். இந்த சைட் ஜுஹாங்கோட ரூமில் ஜுஹாங் ஏன் யூச்சி இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சாய் கேட்பான். அந்த யூச்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு அஃபிஷியல் ஆகிட்டானா என்னையும் எங்கள் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவானா, அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜோயோரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சாய் பேசிகிட்டு இருப்பான். மேடம் ஜோயோரி உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலே சொல்வா. ஜுவாங் ஜோயோரியை மீட் பண்ணுவா. 2 பேரும் சேர்ந்து செஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் யூச்சியை பார்த்துக்காம எதுக்கு இங்கே என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஜுவாங் கேட்பான். யூச்சங்கையும் உங்கள் அப்பா வெளியூருக்கு அனுப்பியிருக்காருமா, கொஞ்ச நாள் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, நியூ இயர் வர வரைக்கும் அவங்க அங்கே தான்மா இருப்பாங்கன்னு ஜோயோரி சொல்லுவாங்க. அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. நான் உன்னோட அம்மா கிட்டேருந்து வீட்டு பொறுப்பெல்லாம் வாங்கிட்டேன்னால என் மேலே உனக்கு வெறுப்பு வந்துருச்சாமா அப்படின்னு ஜோயோரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்கள் அம்மா பண்ண தப்புக்கு நான் எதுக்கு உங்களை வெறுக்க போகிறேன் அப்படின்னு, அப்புறம் ஃபங்க்ஷன் நீங்கள் சிறப்பாக நடத்திருக்கீங்க, அதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ப்ரேயர் முடிஞ்சோடனே வீட்டு பொறுப்பெல்லாம் உன் கைக்கு தான் நம்ம வரப்போகுதுன்னு ஜோயோரி சொல்லுவாங்க. நீங்களே ஏமாற்றி தான் எங்கள் அம்மா கிட்டேருந்து இந்த பவரை பிடிங்கிருக்கீங்க. அது மட்டுமா, நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேபிட்டலுக்கு வந்தப்போ யூச்சி எனக்கு எதிராக திருப்பி விட்டீங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி நான் தான் அந்த தாவோயிஸ்ட்டுக்கு வந்து சில்வரிங் கோல்டையும் குடிச்சேன்னு சொல்லி அவமானப்படுத்துனீங்க, எல்லாத்தையும் செஞ்சது நீங்கள் தானே, மறந்துட்டீங்களா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நீ நல்ல கிளவராக தான் இருக்கா, நம்ம 2 பேத்துக்கு இடையில எந்தவித வெஞ்சன்ஸும் இல்லை, நான் எதுக்கும் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு ஜோயோரி சொல்வா. 17 வருஷத்துக்கு முன்னாடி பிசாசுன்னு எனக்கு பட்டம் கட்டி இங்கேருந்து தாங்ஸோக்கு அனுப்பி வச்சு என்னையும் எங்கள் அம்மாவை பிரித்து வச்சது நீங்கள் தானே, நான் கேபிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியை பார்ஷியலாக கண்டுபிடிச்சிட்டேன், அதோட என்னோட பகையும் தீர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஜுவாங் சொல்வா. நீ கேபிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னோட அம்மா உங்ககிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்களே, அதனால் அவங்க மேலே நீ கோபமாக இருக்கியாமா அப்படின்னு ஜோயோரி கேட்பாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஆனால் உங்களோட யூச்சங்கையும் இந்த மாதிரி நீங்கள் நடத்துவீங்களா, என்ன கிடையாது தானே, நீங்கள் உங்கள் 2 பசங்களையும் பார்த்துட்ருக்கீங்க, ஃப்யூச்சரில் இதே மாதிரி லைஃப் லாங் வரைக்கும் அவங்கள நீங்கள் பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க, அதோட உங்ககிட்ட இருக்கிறது பூரா உதவாக்கார பசங்க, அவங்க ஃபியூச்சரில் எப்படி சர்வைவ் ஆக போகிறாங்க அப்படின்னு ஜுவாங் கேட்பா. நீ இப்போ சொல்கிறதெல்லாம் உங்கள் அம்மா உன்னை நடத்தின விதத்தை பற்றி சொல்கிறியாமா அப்படின்னு ஜோயோரி கேட்பாங்க. என்னை எங்கள் அம்மா அப்படி ட்ரீட் பண்ணுறதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும், நான் எப்போவுமே அவங்கள வெறுக்க மாட்டேன், ஏன்னா ஒன்றும் புரியாத வயசுலேயே எனக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க, அதனால தான் இப்போ நான் ஒரு வெற்றியாளராக இருக்க முடியுது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஜுஹாங் எல்லாரும் எப்போவுமே வெற்றியாளராக இருக்க முடியாதுமா, எல்லாரும் அதுக்கும் தோத்துட்டே இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு ஜோயோரி சொல்லுவாங்க. உங்களை நான் வின் பண்ணுற வரைக்கும் நான் தொடர்ந்து உங்கள் கூட ப்ளே பண்ணிட்டு தான் இருப்பேன்னு ஜுவாங் பேசிகிட்டு இருப்பான்.
இந்த சைட் ஜுவாங்கோட அம்மா கிட்ட நினைச்சாங்க, மேடம் ஜுவாங் சூப்பராக பண்ணிட்டாங்க, யுச்சியோட சப்போர்ட் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஜோயூரினால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ நாள் எதிரிகளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கோம், அதனால் நீயும் நானும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அவள் மேலும் இந்த சகதிக்குள்ளே போய் விழுன்னு நினச்சேன்னா இதுலேருந்து அவள் மீள்றது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு ஜுவாங்கோட அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மெய்டு வந்து யூவான்ட்டு இருந்து லெட்டர் வந்திருக்கு மேடம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கும்னா, நான் தாங்ஸோவில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், உன்னோட ஆர்டருக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த சைட் ஜோயூரி அந்த ஜுவாங் என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கா, அந்த கேபிட்டல் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை மேடம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நானிட்டோ கேட்பாங்க. வேற யார், அந்த புயின்சி தான். அப்புறம் தாங்ஸோலேருந்து வந்தானே அந்த பையனை இங்கே வர சொல்லு அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. யாரை மேடம் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு நானிட்டோ கேட்பாங்க. அந்த யான்பிங்கை தான் வர சொல்லு அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. அந்த யான்பிங் ஜோயூரியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆனேன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லி அந்த ஜுவாங் என்னை அவமானப்படுத்திருக்கா, அவளை எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு யான்பிங் சொல்லுவான். ஏன்பா உங்ககிட்ட தான் தாங்ஸோல அந்த ஜோ யூச்சங் அவரோட ஒய்ஃப் இறந்து போன அந்த ஆட்டோ ஸ்பை ரிப்போர்ட் இருக்குன்னு ஜோயூரி கேட்பாங்க. ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ ஜுவாங் தான் கொலை பண்ணுறான்னு நீங்களும் நம்புறீங்களா அப்படின்னு இந்த பையன் கேட்பான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்காதான்னு நினச்சேன், ஆனால் இப்போ பாரு அவளோட ஆட்டிடியூட் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு, எல்லாரும் கொலை பண்ணுற மாதிரி பார்க்குறா, எல்லாருமே பழியெல்லாம் போட்டுட்ருக்கா, அவள் கொலை பண்ண கூட துணிய மாட்டான்னு என்ன பண்ணிச்சியும் அப்படின்னு ஜோயூரி கேட்பாங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா விட்டு அவளை போட்டு தள்ளிடுவீங்க போலையே அப்படின்னு இவங்க கேட்பான். சேச்சா நான் அவளை கொலையெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா, அந்த ஆட்டோ ஸ்பை ரிப்போர்ட் ஒன்றை தானே இருக்குது, அது கூட என்னை பார்த்துட்டு தரேன் அப்படின்னு இவங்க கேட்பாங்க. என்னால் அந்த ஜுவாங் சொல்கிற கட்டுக்கதையை நம்பவே முடியல. ஏன்னா தாங்ஸோங்கிறது ஒரு ஏழ்மையான கிராமம், அந்த இடத்துல திருட்டு பசங்கங்கிறது 10 வருஷமாக கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போ எப்படி இப்படி இருந்தான்னு தெரில அப்படின்னு இந்த யாங் பின் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சுப்பா அந்த ஜுவாங் தான் கொலையெல்லாம் செஞ்சுட்டு திருட்டை மேலே பழைய போட்டிருப்பா, அந்த ஆட்டோ ஸ்பை ரிப்போர்ட்டை கொடுப்பா பார்க்குறேன் அப்படின்னு திருப்பி இந்த ஜோயூரி கேட்பாங்க. அது கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு யான்பிங் சொல்லுவான். வேணா $100 தருவா அப்படின்னு இந்த ஜோயூரி கேட்கும். அதெல்லாம் பத்தாது அப்படின்னு இவங்க சொல்லுவான். அப்போ 150 தரேன்ப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது 200 அதான் ஃபைனல் அப்படின்னு இவங்க சொல்லிடுவான். சரிப்பா என்னோட நகையெல்லாம் விற்று கூட உனக்கு இந்த காசை ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கோம். ஜுவாங்கை மீட் பண்ணுறதுக்காக ஃபூயின்ஷி வந்திருப்பான். அம்மா நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு ஜுவாங் கேட்பா. ஏன்னா உன் வீட்டில் ஏதோ திருட்டு பசங்க இருக்காங்களா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். சர்ச் வாரண்ட் இருக்கா, எர்ரா மோல்ல பார்க்கலாம் அப்படின்னு ஜுவாங் கேட்பா. மேடம் சார் உங்களை டீஸ் பண்ணுறாரு, யூச்சியை ஜெயிலில் வச்சு டார்ச்சர் பண்ணாங்களா, அதனால் அவன் உடம்பு பூரா காயமாக இருக்குது, இந்த மருந்து கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு மூஃபேங் சொல்லுவான். அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, போய் அவன் அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங் அங்கேருந்து கிளம்புவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அந்த ஜோயூரி ஒரு ஆளை டீ ஹவுஸில் மீட் பண்ணாங்களா அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஜுவாங் கேட்பான். உனக்கு முன்னாடியே அவங்க யாரை மீட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். யாரை மீட் பண்ண எனக்குன்னா வந்திருக்கு அப்படின்னு ஜுவாங் சொல்லுவான். அப்போ சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஃபூயின்சி கிளம்புவான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அவங்க யாரையோ சந்திக்க போகிறாங்கங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பிளான் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. இந்த கேபிட்டலில் நிறைய டீ ஹவுஸ் இருக்குது, எல்லா இடத்துக்கும் நான் ஸ்பை அனுப்பிட்டு இருக்க முடியுமா, அப்புறம் அந்த ஜோயூரி யான்பிங்கோடு சேர்ந்து தான் உனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். ஆமாம் நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு ஜுவாங் கேட்பா. அதுவா நான் வந்து கேஸில் நீ தான் ஒன்றும் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல, அதனால தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஃபூயின்சி அங்கேருந்து போயிடுவான். அன்றைக்கி நைட்டு சாய் நான் பேசாமல் அவனை போட்டு தள்ளிடவா இல்லை வேணாமா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா. சாய் உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, யான்பிங்கோட அப்பாவை சின்ன வயசுலேயே அவன் இழந்துட்டான், அவனோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ராத்திரியும் பகலுமா வலை பின்னி வித்துட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் அவனை வளர்த்து நல்ல பெரிய ஆளாக்கியிருக்காங்க, இப்போ பாரு அவனே தனியாக கேபிட்டலுக்கெல்லாம் வந்திருக்கான், இப்போ அதனால் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சாய் கேட்பா. தாங்ஸோவில் அவங்க அம்மா இவன் திரும்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, இப்போன்னு பார்த்து இவனோட சடலத்தை அங்கே அனுப்பி வச்சோம்னா அவங்க எதிர்பார்ப்பு வீணாக போயிருமில்ல, வேணாமே அப்படின்னு ஜுவாங் சொல்வா. உனக்கு ரொம்ப தான் இறக்க குணம் இருக்குது போ அப்படின்னு சாய் சொல்லுவா. இந்த உலகத்தில் பணம் காசு செல்வாக்கு இருக்கிறத விட இந்த மாதிரி இறக்க குணம் இருக்கவங்க தான் ரொம்ப ரேராக இருப்பாங்க அப்படின்னு ஜுவாங் சொல்வா. நாளைக்கு காலையில் ப்ரேயர் ஹாலில் அவங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சாய் கேட்பா. நீ ஒன்று பண்ணு, யான்பிங்கை அடித்து உன் இடத்துல கட்டி போட்டு வை, ப்ரேயர்னா முடிச்சதுக்கப்புறம் நான் அவனை வந்து பார்க்குறேன், அவன் பணவெறி பிடிச்சவன், பைசி பாப்பாவை ஒத்துக்காட்டினா வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஜுவாங் சொல்லிட்டு இருப்பா. சாய் ஜுவாங் சொன்ன மாதிரி யான்பிங் ரூமுக்கு வந்து அவனை மயக்கமாக்கி போட்டுருவா. அடுத்த நாள் காலையில் ப்ரேயர் நடக்க ஆரம்பிக்கும். முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜுவாங்கும் ஜோயூரியும் வந்திருப்பாங்க. ப்ரேயர்னா நடந்துட்டு இருக்கும். இந்த சைட் யான்பிங்கை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவன் கண்ணை முழிச்சு பார்த்தோன்னே அவன் கை காலெலாம் கட்டி போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவன் கையில் ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பான். அதுலேருந்து ஒரு கத்தி மாதிரி வரும். அதை வச்சு அவனோட கை காலில் கட்டலாம் அவுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போவான். இதை நம்ம சாயை நோட் பண்ணிவிட்டு அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே போவான். ஒரு பக்கம் இந்த ப்ரேயர் நடந்துகிட்ருக்கும், ஒரு பக்கம் நம்ம சாய் இவனை சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பான்.
ஒரு கட்டத்தில் சாய் அவனை பிளாக் பண்ணிடுவா. ஜோவாங்கோட அப்பா ஜோயூரி கிட்ட இந்த தடவை நீ ரொம்ப நல்ல சிறப்பாக செஞ்சுருக்கமா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ பக்கத்தில் ஒரு மெயிலோட கையில் வந்து ஒரு மெமரியல் டேப்லெட் வந்து இருக்கும். என்னம்மா இது அப்படின்னு ஜோவாங்கோட அப்பா கேட்பாரு. இதுவாங்க ஜோ யூச்சங்கும் அவரோட மனைவியோட மெமரியல் டேப்லெட் தாங்க. அவங்க 2 பேத்துக்கு குழந்தை இல்லை, நம்ம ஜுவாங்க அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்களே, அதனால தான் அவங்களையும் இங்கே வச்சு சாமி கும்பிடலான்னு கொண்டு வந்தீங்க. ஜுவாங்கே அவள் கையால் இதை கொண்டு போய் வைக்கட்டுங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. ஜுவாங்க அதான் அவனோட சித்தி சொல்கிறாங்களம்மா, போய் வாங்கி கொண்டு போய் வையுமா அப்படின்னு ஜுவாங்கோட அப்பா சொல்லுவாங்க. ஜுவாங்க அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஜோயூரி லேங்கை பார்த்து சிக்னல் காட்டும். அப்போ என்ன நடந்திருக்கும்னா, நம்ம ஜோயூரியும் யான்பெங்கும் டீலிங் பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் சொல்ல வரதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ப்ரேயர் நடக்கும்போது ஜுவாங் தான் கொலை பண்ணாங்கன்னு எல்லாம் முன்னாடி சொல்ல போகிறீங்க போல, ஆனால் அவள் அலாட் ஆகிட்டேன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யான்பெங் கேட்பான். கேப்டனில் இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க, உனக்கு கடத்துறதுக்கு சான்ஸே இல்லைப்பா, எதுக்கும் அந்த ஆட்டோ ஸ்பை பேப்பரை என்கிட்ட கொடுக்குறியா, காலையில் அவங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம ஜோயூரி யான்பெங்கிட்ட இருந்து அந்த ஆட்டோ ஸ்பை பேப்பரை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம ஜோஹாங் அந்த நேமிங் டேப்லெட் எடுத்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜோயூரி லேங்கை பார்த்து சிக்னல் காட்டுவாங்க. ஜுவாங் நீ எங்கே போகிற, அவங்க 2 பேர்த்தையும் கொன்னதே நீ தான், இதெல்லாம் செஞ்சுட்டு இதை வேறு செய்ய போறியா அப்படின்னு லாங் ஜுவாங் அடிக்கிறதுக்காக கையை ஓங்குவா. நம்ம ஃபூயின்ஷி அவரோட கையை பிடிச்சிட்டு மூஃபாங் இவ செரிமோனியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா, அவளை மேலே வெளில கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். சார் ஜூஹாங் தான் ஜோ யூச்சங்கையும் அவங்க ஒய்ஃபையும் கொண்டிருக்கா அப்படின்னு லாங் சொல்லுவாங்க. எந்தவித ஆதாரம் இல்லாமல் நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அங்கே இருக்கவங்கலாம் கேட்பாங்க. ஜோஹாங் இப்போ நீயே உண்மையை சொல்கிறியா இல்லை நானே எல்லாத்தையும் சொல்லவா அப்படின்னு லாங் கேட்பா. லாங் இந்த கேப்டனுக்கு நான் வந்தப்போ உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க, அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் மேலே பழி போடாத அப்படின்னு ஜோஹாங் சொல்வா. லாங் ஜுவாங்கோட ஸ்லீவ்ஸை ரிமூவ் பண்ணி அவள் கையில் இருக்கிற தழும்பை காட்டுவா. இதுதான் எவிடன்ஸு. நீ கேப்டனுக்கு வந்தப்போ மூச்சுக்கு 300 தடவை உன்னோட வளர்ப்பு அம்மா அப்பா உன்னைய தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு நீ சொன்னேன், ஆனால் அது எல்லாமே போய். நீ தாங்ஸோவில் இருந்தப்போ அவங்க 2 பேரும் உன்னை ரொம்ப சித்திரவதை பண்ணி உன்னை அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்க. அதுக்கான சாட்சி ஆதாரம் எல்லாமே உடம்புல இருக்க தழும்புகள் தான். அது மட்டுமா, நீ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தலையில ரத்த காயத்தோட உன்னோட நெய்பர் வீட்டில் போய் ஒளிஞ்சிருந்த, ஆனால் அந்த ஜோ யூச்சங் உன்னை மீன் வலையை போட்டு பிடிச்சி தன்னோட வீட்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போனா, இதெல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த லாங் சொல்லும். நீ என்ன பேசிட்டு இருக்க, இது எந்தவித எவிடன்ஸ் இல்லாமல் என் பொண்ணு மேலே எப்படி நீ பழி போடலாம் அப்படின்னு ஜோவாங்கோட அப்பா கேட்பாரு. நான் சொன்னதை நீங்கள் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களா, அந்த ஜோ யூச்சங்கோட சுண்டு வரல பாதி கட்டாயிருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஒரு கொலைன்னு உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு லாங் சொல்லும். ஜோங் என்னம்மா சொல்கிறா, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஜோவாங்கோட அப்பா கேட்பாரு. ஆமாப்பா, அவள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். என்னோட வளர்ப்பு அம்மா அப்பா என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, என்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க, அதனால அவங்கள எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. கொஞ்ச நாள் கழித்து அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தி எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த கேபிட்டலுக்கு வந்தேன். எதுக்கு இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி நீங்களும் அம்மாவும் கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்ல கிடையாது, எல்லா பிரச்சனையும் அதோட முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு ஜுவாங் சொல்வா. ஃபூயுன்சி நீங்கள் தானே இந்த தாங்ஸோ கேஸ் எடுத்து நடத்தீங்க, தாங்ஸோக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேற போனீங்க, நீங்கள் எந்த வித திருடங்களையும் பிடிக்கவே இல்லையா, அப்படின்னா நீங்கள் இந்த கேஸை மூடி மறைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு லாங் கேட்பா. இதெல்லாம் அஃபிஷியல் வேலை, நான் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு ஃபூயுன்சி சொல்வான். நீ எப்படி ஒரு அஃபிஷியல் மேலே ப்ளேம் பண்ணலாம், உங்கள்கிட்ட அப்படி என்ன எவிடன்ஸ் இருக்குது நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஹையர் அஃபிஷியல்ஸ் அங்கே இருக்கவங்க கேட்பாங்க. எவிடன்ஸாக கேட்டிங்க, இதோ எவிடன்ஸ் அப்படின்னு அந்த ஆட்டோஸ்பை பேப்பர் எடுத்து இந்த லாங் காட்டும். இந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா போட்டிருக்கு, ஜோ யூச்சங்கோ அவரோட ஒய்ஃபோ ஒரு கூர்மையான ஆயுதத்தினால தான் குத்தி கொல்லப்பட்டிருக்காங்க, அதுவும் அது ஒரு ஹேர் பின், ஒரு பொண்ணு தான் அதை செஞ்சுருக்காங்க, அந்த பொண்ணு ஒரு 5 அடி உயரம் தான் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னு லாங் சொல்வா. ஜுவாங் என்னம்மா அவள் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. நான் ஒருத்தி மட்டும் தான் தாங்ஸோட பொண்ணாக இருக்கேனா, இல்லை நான் ஒருத்தி மட்டும் தான் தலையில் ஹேர்பின் வச்சுட்டு அலையிறேனா அப்படின்னு ஜுவாங் கேட்பா. இந்த தாங்ஸோட கேஸில் அடுக்கடுக்காக வந்து சந்தேகங்கள் கிளம்பிக்கிட்டே போகுது, அதனால் ஜோஹாங்கை கொண்டு போய் சிறையில் வச்சு விசாரிச்சா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஹையர் அஃபிஷியல் வந்து உத்தரவு விட்டுருவாங்க. அதனால் நம்ம ஜோஹாங் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஜோஹாங், நீங்களா ஒழுங்கு முடியாத உண்மையை ஒத்துக்குங்க, இல்லைன்னா 12 டார்ச்சர் மெத்தட் அவங்களுக்கும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க. சட்டப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்னை வந்து விசாரிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த 12 டார்ச்சர் முறையை வந்து நீங்கள் கையில் எடுக்கணும், இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு ஜுவாங் சொல்வா. அதெல்லாம் நீ என்கிட்ட பேசக்கூடாதுமான்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து ஜுவாங்கோட கணத்தில் ஒரு அடி அடிச்சிருவாங்க. அப்பன்னு பார்த்து மூஃபாங் அங்கே வந்துடுவான். இந்தாங்க சார், இந்த பணத்தை வச்சுக்கோங்க, ஃபூ சார் வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் கொஞ்சம் தள்ளிப்பட சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு மூஃபாங் சொல்வான். அதெல்லாம் முடியாதுப்பா, நைட் 12 மணி வரைக்கும் தான் டைம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், சாரி ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு மூஃபாங் சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுவான். சார் இப்போ என்ன சார் பண்ணுறது, அந்த லாங் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களே, பேசாமல் நாங்கள் அவங்க எங்கே இருக்காங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு மூஃபாங் கேட்பான். அதெல்லாம் நேரம் கடந்து போச்சு, நேரம் அவன் கேபிட்டல் விட்டு வெளில போயிருப்பான், நம்ம வேறு ஏதாவது தான் ஒன்று பண்ணி ஆக்கணும் அப்படின்னு நம்ம ஃபூயின்ஷி பேசிகிட்டு இருப்பான். சைட் ஜுவாங்கோட அப்பா பாவம் 12 டார்ச்சர் மெத்தட்னா ரொம்ப மோசமானது, எப்படி என் பொண்ணு தாக்க பிடிக்க போகிறான்னு தெரில அப்படின்னு புலம்பிட்டு இருப்பார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கே தான் ஃபூயின்ஷி இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார், எதுக்கு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜோயூரி சொல்லுவாங்க. எதுக்கு நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜுவாங்கோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுவார்.
இந்த சைட் சொன்னாலே மேடம் என்னோட பொறுப்பை நான் சரியாக செய்யாமல் விட்டுட்டேன், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பா. எனக்கு நடந்த எல்லா விஷயமே தெரியும், அதெல்லாம் ஒன்று வேணா எந்திரி, நான் இப்போ அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா இதே தப்பா அவள் திருப்பி திருப்பி செய்வா, அவளால் எந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாமல் போயிடும் அப்படின்னு ஜோவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. என்ன மேடம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஜோவாங் வேற ஜெயிலில் இருக்காங்க, பின்னா நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொன்னாலே கேட்பாங்க. அதெல்லாம் அவள் ரூமில் இருக்கவ பார்த்துக்குவா விடு அப்படின்னு ஜோவாங்கோட அம்மா சொல்லுவாங்க. யாரை மேடம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே கேட்டுருப்பா. இந்த சைட் சாய் ஜோவாங்கோ பார்க்குறதுக்காக ஜோவாங்கோட ரூமுக்கு வந்து பார்ப்பா. ஜோவாங் வந்து ரூமில் எங்கேயுமே இல்லாதனால ரூமை விட்டு வெளில போவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நீ யார், உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஃபூயின்சி கேட்பான். ஆமாம் ஜோஹாங் எங்கே காணாமேன்னு சாய் கேட்பா. தாங்ஸோ கேஸில் கொலை பண்ணது ஜோஹாங் தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ அவள் சிறையில் இருக்கா, நீ என்ன நடந்துச்சுன்னு முழு கதையும் சொன்னால் தான் என்னால் எதுவும் ஹெல்ப்பும் பண்ண முடியும்னு ஃபூயின்சி சொல்லுவான். அன்றைக்கி நான் அங்கே போனப்போ ஆல்ரெடி கிரவுண்டில் 2 பாடி கிடந்துச்சு, நான் என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட கேட்டேன், ஆனால் அவள் என்கிட்ட எந்த வித பதிலும் சொல்லவே இல்லை, இப்போ அவள் எங்கே தான் இருக்கா அப்படின்னு சாய் மறுபடியும் கேட்பா. நான் தான் சொன்னேன்ல அவள் ஜெயிலில் தான் இருக்கா, இன்றைக்கி நைட் 12 மணி வரைக்கும் தான் டைமு, அதுக்கப்புறம் 12 டார்ச்சர் மெத்தடை வந்து அவளுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளேயும் நம்ம எதாவது செஞ்சாகணும் அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். அப்போ நான் போய் அவருக்கு பல சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சாய் அங்கேருந்து கிளம்புவா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, உனக்கு 12 டார்ச்சர் முறைனா என்னன்னு தெரியுமா, உன்னோட கை விரல்களை வந்து நசுக்க ஆரம்பிச்சிருவாங்க, உனக்கு சூடு வைப்பாங்க, அவனை போட்டு அடி அடி நடிப்பாங்க, ரொம்ப மரண கொடூரமாக இருக்கும் அது அப்படின்னு ஃபூயின்சி சொல்லுவான். ஏன்னா உயிரோடு வச்சு கொள்வாங்க அதானே, உன்னை என்னோட ஜோஹாங்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சாய் சொல்வா. நீ இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கிறேன்னா எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணும். ஜோஹாங் என்கிட்ட சொன்னப்போ அந்த தாங்ஸோல பார்த்த திட்ட பசங்கள் வந்து நல்லா பூட்ஸ் போட்டிருந்தாங்க, வித்தியாசமான டேட்டு போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னு ஃபூயின்சி சொல்லுவான். அதே மாதிரி ஒரு டேட்டுவாக நம்ம சாயோட கையில் வந்து போட்டு விட்ருப்பாங்க. இந்த சைட் ஜெயிலில் ஜோஹாங் கிட்ட இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா, உண்மையை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு நல்லா பழுக்க காய வச்சு கம்பி எடுத்து ஜோஹாங் சூடு வைக்கிற மாதிரி போயிடுவாங்க. கரெக்டாக அப்பாயின்னு பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு மூஃபாங் அங்கே வந்துடுவான். அஃபிஷியல் ஆர்டர் வந்திருக்கு, தாங்ஸோ கேஸோட கொலையாளி வந்து சரண்டர் ஆகிட்டாங்க, ஜோஹாங் நிரபராதி, அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு மூஃபாங் சொல்லுவான். நம்ம ஜோஹாங்க்கு அப்படியே ஷாக்காக இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.